கால வேலை ஆராதனைகள் வந்திருக்கிறது. ஒரு யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அதே வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். நாம் தொடர்ந்து இந்த அதிகால ஆராதனை பார்த்து கொண்டு வருகிற செய்தியினுடைய தலைப்பு வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத பெண்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயினுடைய மனைவி பெயர் சொல்லப்படாத, தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் ராணியுடைய பெயர் சொல்லப்படாது. ஆக மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 44 பெண்களுடைய பெயர் சொல்லப்படாத, புதிய ஏற்பாட்டில் தேவப்பிள்ளைய புதிய ஏற்பாட்டில் 27 பேருடைய 28 பெண்களுடைய பெயர் சொல்லப்படல. ஆக மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் சொல்லப்படல. நாம் தியானித்துக் கொண்டு வருகிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 28 பேரை தியானித்து கொண்டு வருகிறோம். இதோட 6வது பேரை நம்ம பார்க்கிறோம். யாரை பார்க்க போகிறோம்னா அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத 4 கன்னியாஸ்திரிகள், பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. இந்த 4 குமாரத்திகளும் கன்னியாஸ்திரிகளாக இருந்தாங்க. இவங்களுடைய பெயர் சொல்லப்படல. இவர்கள் தீர்க்கதரிசி என்று வேதம் அழைக்கிறது. பவுலுடைய ஊழியத்திற்கு இவர்கள் ரொம்ப உதவியாக காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சரி, இவங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கவனிக்கலாம். நான் சொல்லிதான் வரேன். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறீங்களா? இந்த 4 பெண்களை யாரு என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வேதாகமத்துல முதல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவங்க யாரு பெண்கள் பார்த்து பிற்பாடு இவருடைய தகப்பன் பிலிப்பை குறித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இந்த பிலிப்பு யாருன்னா அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பந்தி விசாரணைக்காக 7 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல ஒருவர் தான் பிலிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் சீஷர்கள் 12 சீஷர்கள் பிலிப்பு என்பவர் இருந்தார். அவர் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 21ஆம் அதிகாரம் வரும்போது அவர் எங்க போயிட்டாருன்னா அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். 12 சீஷர்களும் 12 திசையை நோக்கி புறப்பட்டு போயிட்டாங்க நம்முடைய நாட்டுக்கு. அதுவும் சென்னை செந்தாமத்தோடு யார் வந்தாலும் தோமா வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவப்பிள்ளைகளை அவன் மத்திய சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறவர் அவர் கொடுக்கப்பட்ட தேசத்தை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பு இவர் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பந்தி விசாரணைக்காக ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பார்த்தோம்னா இவர் சுவிசேஷகர் என்று சொல்லப்படுகிறது. இவர் அப்போஸ்தலர் அல்ல, இவர் யாரா இருக்கிறாரு? சுவிசேஷகர் என்று அழைக்கப்படுகிறது. இவர் சொந்த ஊர் இடம் எதுன்னு சொன்னா கலிலியா பட்டணம் தான். ஆனா தேவப்பிள்ளை அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை கர்த்தரால ஏவப்பட்டு எங்க புறப்பட்டு போறாருன்னா செசரியாவுக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல செசரியாவுக்கு வந்து 20 வருஷம் அங்க தங்கி ஒரு ஊழியம் செய்யும் போதுதான் அப்படின்னு நான் செய்தி வரேன். கவனிங்க, இவர் எங்க வராரு? இவருக்கு சொந்த ஊர் சொல்லுங்க. கலிலியா, சொந்த ஊர் கலிலியா. கலிலியாவிலிருந்து கர்த்தருடைய ஏவுதலின் பிரகாரமாக அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல வந்து செசரியா பட்டணத்துல தங்கி தன்னுடைய 4 பிள்ளைகளோடு இருந்து பெண் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை 20 ஆண்டுகள் நம்ம செய்து கொண்டு வந்தார். நீங்க அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை 1 நீங்க முழுவதுமா வாசித்து பார்க்கிறதுனா 3வது மிஷனரி பயணமாக ஒவ்வொரு தேசங்களாக நாடுகளாக பவுல் ஊழியம் செய்து எருசலேம் திரும்பும் போது செசரியாவில் இருக்கிற பிலிப்புடைய வீட்டில தான் நம்ம வந்து கலந்துக்கிறார். இதுல குறித்து அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். திரும்ப இங்க இருந்து எருசலேமுக்கு போன பிற்பாடுதான் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க,
அங்க உங்களுக்கு அதாவது காவல் காத்திருக்கிறது சொன்னாலும் கூட கர்த்தருடைய ஏவுதலின்படி அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 4 வசனம் அப்போஸ்தலர் 21 வசனம். அவ்விடத்தில் உள்ள சீஷர்கள் கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவின் ஏவுதனால சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, இவரை போகக்கூடாதுன்றாங்க. ஆனா இவர் போய் அங்கே ரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமே. சரி, கவனிக்கலாம். இந்த 3வது மிஷனரி பயணத்தை ஒவ்வொரு பட்டணங்களாக போய் பவுல் தங்கி அங்க இருக்கிற சீஷர்களுக்கு உபதேசம், ஸ்திரீகளுக்கு உபதேசம், சபைகளை திடப்படுத்தின பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு திரும்பும் போது செசரியாவில் நம்ம தங்குகிறார். நாங்கள் 7ஆம் வசனத்தில் பாருங்க, தாங்கள் கப்பல் யாத்திரை முடிந்து தீரு பட்டணத்தை விட்டு மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாக நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேர் ஒருவனாகிய பிலிப்பி என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்துல தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிக்கலாம். தேவ பிள்ளைகள, இந்த பந்தி விசாரிப்பு காரணமாக இருக்கிற இந்த பிலிப்புக்கு 4 பிள்ளைகள் இருந்தாலும், பெண் பிள்ளைங்க. இந்த 4 பேரும் தீர்க்கதரிசியா இருந்து கன்னியாஸ்திரியா இருந்து திருமணம் ஆகாத 4 பெண்களும் கன்னியாஸ்திரியா இருந்து கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தான் கன்னித்தன்மையை காத்துக்கொண்டு பவுலோடு கூட பவுலுடைய ஊழியத்தில் உதவியாக இந்த தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க. நாமே இவங்க பெயரெல்லாம் பண்ணல, வேதாகமத்துல நம்ம சொல்லப்படல. தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாம். வேதத்துல முதல்ல தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டது யாருன்னா யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆரோனின் சகோதரியாக மீரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவரும் தன் கையில தம்புரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவருக்கு பின்னாக புறப்பட்டு போனார்கள். கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, முதல் வேதாந்தத்துல தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவது யாருன்னா பவுலுடைய சகோதரி அக்கா மேரியாம் தான். ஆரோனின் சகோதரி அவன் யாரு? மோசவுடைய அக்கா தானே. கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மோசவுடைய அக்கான்னு சொன்னேன். மோசவுடைய அக்கா, அதாவது மோசவுடைய 10 வயது பெரியவளா இருக்கு அவன் அக்கா. சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணி கர்த்தரை கொண்டு வரும்போது தம்பூரனாலும் ஸ்திரீகளும் இந்த மேரியாமும் நடனமாடி கர்த்தருடைய நாமத்தை பாடிக்கொண்டு வந்தாங்க. இவர்கள் யார் என்று அழைக்கப்படுகிறது? தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறது. 2வது வேதாந்தத்தில் யாரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுதுன்னா நியாயாதிபதியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, தெபோரா என்னும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இவர் 2 ஊழியம் செய்றாங்க. நியாயாதிபதியாகவும் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்களை குறித்து நான் உங்களுக்கு அதிகமா சொல்லி இருக்கிறேன். இவங்க 50 வயது மதிப்புள்ள இந்த தெபோரா கிராமமாக புறப்பட்டு போங்க. இவங்க கிராமங்கள்ல இவங்களுக்காக என்ன பண்ணிடலாம், காத்திருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். கிராம புறப்பட்டு போவாங்க. இவங்க எப்போது தான் வீட்டுக்கு வருவார்கள் என்று அநேக இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் காத்திருப்பாங்க. இவங்க போன உடனே அம்மா என்று இவங்க அழைப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, போன உடனே அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தரிசனமா சொல்லி அது தீர எப்போது இருந்தும் தீர்க்க தரிசனமா எப்படி நீங்க நடந்து கொண்டா அந்த பிரச்சனைகள் போராட்டம் தீரும் என்பதை தீர்க்க தரிசனமா சொல்லுகிற ஒருவராக யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த தெபோரால் காணப்பட்டாங்க. சரி, நெகேமியாவின் நடவடிக்கையின் புத்தகம் 3வது நெகேமியாவின் நடவடிக்கையின் புத்தகம் 6ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, நவோதியால் என்கின்றவங்க தீர்க்கதரிசியானாங்க. இவங்க நல்ல தீர்க்கதரிசி தான். அதுக்கு பிற்பாடு கவனிக்கிறீங்களா, அதுக்கு பிற்பாடு சன்பலா தொபியா கேஷமுக்கு கைக்கூலியா மாறி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க நவோதியாலும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல 84 வயது உள்ள அன்னாள் என்கின்ற ஒரு மூதாட்டி ஆலயத்துல இருந்து உபவாசம் பண்ணி வருகிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வது மாத்திரம் எருசலேமின் மீதியில கர்த்தரை குறித்து என்ன பண்ணலாம் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் முதல் மிஷனரி யாரு சொன்ன பெண்கள் இந்த 84 வயது உள்ள மூதாட்டி தான் மிஷனரி ஆனாங்க. சரி, இவங்களும் ஒரு தீர்க்கதரிசி என்று லூக்கா 2:36 அழைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், இதை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, 1 கொரிந்தியர் 11:5 வாசித்து பார்ப்போம்னா, ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளுகின்ற எந்த ஸ்திரீயும் தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்றார். தேவ பிள்ளைகளே, பெண்ணானவர் தீர்க்க தரிசனம் சொல்றவர்களா இருக்கட்டும், ஜெபமானவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண தலையை முக்காடணும்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க தலையை என்ன கனவீனப்படுத்துறாங்க. அவங்க தலை சிறைக்கப்பட்டா நலமா இருக்கும் என்று பவுல் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ 5வது காரியம் கவனிப்போம். 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சரியா என்ன பண்ணணும், முக்காடணும்னு சொல்றாரு. ஜெபமானவங்க முக்காடணும்னு சொல்றாரு. இப்ப டிவில எல்லாம் பார்த்தா, இல்லை யூடியூப்ல பார்த்தா முக்காடனே இல்லை. அதாவது ஜூல இருந்து வந்த பிசாசு மாதிரி, ஜூல இருந்து வந்த மிருகங்கள் மாதிரி என்ன பண்ணுன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு ஆம்பளம் பண்ணி இருக்குது. அதெல்லாம் ஊழியம் கிடையாதுங்க. வேதத்தின்படி நடக்கிறது தான் ஊழியம். கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஊழியம் தான் ஊழியம். கர்த்தரை வெளிப்படுத்தாத ஜீவமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தனி மனுஷனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 6வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரையும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவரையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றும் போது உங்கள் குமாரத்திகளாக இருக்கட்டும், உங்கள் குமாரர்களாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் தர கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கும் போது ஆவியானவர் பெற்றா போதும், அந்த ஆவியானவர் அவங்களை போதித்து நடத்துவார். ஆவியானவர் ஊற்றப்பட்டா போதும், அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கர்த்தர் செஞ்சிருவார். ஆவியை பெற்றவங்க தொடர்ந்து தீர்க்க தரிசனம் வர கிரியை செய்தே இல்லையோ, ஏன்னா ஜெபம் பண்ணுவது கர்த்தர் உடனே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதுதான் அபிஷேகத்துடைய தன்மை. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றே ஆகும். அபிஷேகம் பெற்றா தீர்க்கதரிசியா செயல்பாடுறது மாத்திரம் இல்லை, எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறமோ கர்த்தர் அந்த இடத்துல ஆவியில நிரம்பி சொல்ல வைப்பார். சபைக்காரர்களும் தனிப்பட்ட குடும்பத்தாருக்கட்டும், தனிப்பட்ட நபருக்காக இருக்கட்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது கர்த்தர் செய்வார். அதனால எதை பெற்றவர்களாக இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண பெறணும். ஆமென். சரி, கவனிக்கலாம். பெயர் சொல்லப்படாத இருக்கிற ஸ்திரீகளில இப்போ 6வது நம்ம யாரை பார்க்கறோம்னா, தேவ பிள்ளைகளே, 4 கன்னியாஸ்திரி.
சுவிசேஷங்களா இருக்கிற பிலிப்புடைய 4 பெண்கள் கன்னியாஸ்திரியா இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இவருக்கு ஒரு பேர் கூட வேதாகமத்துல சொல்லப்படாது. சரி, இந்த பிலிப்புக்கு சொந்த ஊர் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? கலீலியா. ஆனா செசரியா பட்டணத்துல 20 ஆண்டுகள் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. கவனிக்கலாம், இவரை குறித்து ஒரு சொல்லியிருப்பாங்க பிலிப்பு குறித்து. பிலிப்புடைய தகப்பனார் ஒரு யூதன். பிலிப்பி என்ற பெயர் ரோமானிய பெயர், அது கிறிஸ்துவ பெயர் அல்ல, ரோமானிய பெயர். பிலிப்பு என்று சொன்னா பிலிப்பு என்று அழைக்கப்படுது. இது 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 எங்க இது அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்று சொன்னா குதிரை பிரியன் என்று பொருளாக இருக்காரு. இவங்க தகப்பனார் ஒரு யூதன், குதிரை வியாபாரியாக இருந்தாரு. பிலிப்பு தகப்பனாரு ஒரு சின்ன குதிரையை வாங்குவாரு, அதை வளர்ப்பாரு, பயிற்சி கொடுப்பாரு. அந்த பயிற்சி கொடுக்கறது, அதை குளிக்க வைக்கிறது, அதுக்கு ஓட சொல்லி தருது எல்லாம் யாராகுதுன்னா சிறு வயதுல பிலிப்பை தான் அவங்க அப்பா பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியாது. பின்னாட்கள் ஒரு ரதத்துக்கு பின்னாடி போவாரு, ரதத்துக்கு முன்னாடி ஓடுவாரு, ரதத்தோட ஓடுவாருலாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் முன்குறித்து இருந்ததுனால ஏற்கனவே ஒரு பயிற்சி அளித்தவராக காணப்பட்டா. ஆமே அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38 39 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பிலிப்பை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு போய் என்ன இருந்தவங்க ரதத்தோடு வர, நீ போய் ரதத்தோடு சேர்ந்து போய் என்று சொல்றாரு. பிலிப்பு புறப்பட்டு போறாரு. கந்தேகை என்பவனுக்கு மந்திரியா இருக்கிறவங்க எருசலேமுக்கு கர்த்தரை தொழுது தான் பாட்டு எத்தியோப்பியாவுக்கு புறப்பட்டு போகும்போது இவர் போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே அல்லேலூயா. கவனிக்கலாம், ரதத்துக்கு பின்னாடி ஓடின 2 பேரை சொல்றேன். ரதத்துக்கு பின்னாடி யார் ஓடனா, கேயாஸ் நாகமனுடைய குஷ்டரோகம் பின்தொடர்ந்து. 2வது பிலிப்பு, இவர் ரதத்தோடு ஓடினாரு. இவருக்கு என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆசீர்வாதம் கிடைச்சது. 3வது ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாருன்னா எலியா. ஆகாப் ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி யார் ஓடினாரு? எலியா புறப்பட்டு நம்ம ஓடுறாரு. தேவப்பிள்ளைகளே, அவரு ரதத்துக்கு முன்னாடி ஓடுறது காரணம்னா கர்த்தருடைய போஷிப்பு, கர்த்தருடைய நடத்துறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஓடினாலும் இழப்படைய, நடனாலும் சோர்வடையார் என்று வேதவாசம். அவர் நல்லா காத்திருந்து ஜெபித்ததுனால அவருக்குள்ள எந்த ஒரு சோர்வும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இல்லையா? சரி, குதிரைன்னு சொன்னேன், பிலிப்பு என்று சொன்னேன். குதிரை பிரியன். சரி, பிரியன் என்ற தலைப்பை போட்டு ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சுறேன். 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு வந்துடலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கையில் எடுக்கலாம். 26ஆம் வசனத்தை கையில் எடுக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையானோ பெரியவனா வளர்ந்து கர்த்தருக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். ஆண்களுடைய பிள்ளை இங்கே சாமுவேல் பெரியவனா ஆன போது, பிரியமான என்ற தலைப்பில் உங்களோடு பேசுறேன். சாமுவேல் பெரியவனா ஆன போது கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர் பவுலும் சொல்லுவார். சபையுடைய கணக்கு வழக்குல காணிக்கைகளை, தர்ம காணிக்கைகளை, ஏழை கொடுக்க போற காணிக்கைகளை எடுத்து சொல்லும் போது எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க ஆவிக்கு தகப்பன் உங்களுடைய கணக்கு வழக்கு கொண்டு வந்து இடத்துல சொன்னீங்களேன்னு சொல்லி பவுல கேட்கறாங்க. பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கு மாத்திரம் மனுஷனுக்கு முன்புதான் எப்படி நடக்கும், யோக்கியமானது செய்கிறேன் என்று சொல்றார்.
தேவ பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க வளர 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 ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர 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 உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா தேவனுக்கு தெரியுமா? தேவனுக்கு எது பிரியம்னா ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு தெரியும், சுவிசேஷம் அறிவிப்பது அவருக்கு தெரியும், வேதத்தை வாசிப்பது அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் வேதத்துக்கு தெரியுமா இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கணும். வேதத்தை வாசிக்கிறவன் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டுடைய சித்தத்துக்கு எதிராக பயணிக்கிறவன் ஆண்டுக்கு தெரியும். மனுஷனுக்கு எது தெரியும் சொன்னா தேவ பையன் உன்னை பெற்ற ஊழியக்காரர்கள் தாயா இருக்கட்டும், அவங்களுக்கு சமையா இருக்கும் நீ யோக்கியமா நடக்கும்போது மனுஷனுக்கு அது தெரியும். இதுதான் பவுல் சொல்றாரு. அப்படி நடந்து பாருங்க. இப்படி நடந்ததுனாலதான் சாமுவேலை தான் முதல் கொண்டு பேசாத வரைக்கும் பெயர் பெற்றவனாக கர்த்தர் ஏற்படுத்தணும். அதனால கர்த்தர் உன்னை பெயர் பெற்றவனா வைக்கணும், பேரை பெருமைப்படுத்தணும்னா தேவ பிள்ளைகளை தேவனுக்கும் தீர்மானம் இருக்கும், மனுஷனுக்கு அதாவது பாவத்துக்குள்ள மனுஷனுக்கு நான் தீர்மானம் நடக்க வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. ஆமே. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 26 33 26 பாருங்க. 33 26 ஜெபிக்கிறவர்கள் அவருக்கு தெரியும். 33 26 பாருங்க. 26 அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய சமூகத்துல உட்காராங்களோ அவங்க கர்த்தர்னா வாயிறான் பிரியமாக இருக்கிறான். அதனால ஜெபிக்கிற பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியம். நீங்க யாரு பரியாசம் பண்ணாலும் யார் எது சொன்னாலும் காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல உட்காரவர் அது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுங்க. ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். தேவையா உலகத்துல வேற மாதிரி பேசலாம், கர்த்தருக்கு எது தெரியும்னா ஜெபிக்கிறதுக்கு தெரியும். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்க. தானியேலை குறித்து கர்த்தர் சொல்றாங்க, நீ மிகவும் பிரியமான ஆகலாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. எவ்வளவு பிள்ளைங்க ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்ற, நீ மிகவும் பிரியமான ஏன் ஜெபிக்கிற பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்தும் கூட அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். 3வது காலம் எபேசியருக்கு என்ன இருக்கும்? 10ஆம் அதிகாரம் 34 பாருங்க. சரி, அது விட்டுருங்க. 34 விட்டுருங்க. 38 பாருங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவனானா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. அப்போ பின்வாங்குற மேல கர்த்தருடைய ஆத்துமா நல்லா இருக்காது, பிரியமா இருக்காது. யாரு மேல பிரியமா இருக்குன்னா தேவனுக்கு மனுஷனுக்கு யோக்கியமா நடக்குங்கிறாங்க. உங்க மேல கர்த்தர் பிரியமா இருப்பான். 2வது தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருப்பான். யாரு மேல பிரியப்பட மாட்டான்னா பின்வாங்கி போகிறோம். ஊழியத்துல இருந்து, தீர்மானத்துல இருந்து, சபையில இருந்து கவனிக்கலாம், அழைப்புல இருந்து, தரிசனத்துல இருந்து, ரட்சிப்புல இருந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புல இருந்து பின்வாங்கி போகிறவன் மேல கர்த்தனால இருக்க மாட்டாரு, பிரியமா இருக்க மாட்டார். ஆமே. இன்னைக்கு யாரை குறித்து பார்த்தோம்? பெயர் சொல்லப்படாத 4 பெண்களை குறித்து தீர்க்கதரிசி கன்னியாஸ்திரியை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இதை பார்ப்போம். ஜெபம் பண்ணலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உன்னை துதிக்கிறோம். இந்த கால வேலையில் ஆண்டவரே சத்தியத்தை கேட்கவும் ஆண்டவரே ஆராதிக்கவும் கர்த்தரை நீங்க பாராட்டி நம்ம இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறீங்களா? ஆண்டவரே, கான்பரன்ஸ் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய தயவு, உங்களுடைய பிரசனை எங்களோடு இருக்கிற உதவி செய்யும். பயனா இருக்குங்கப்பா, ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே